வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அனைவருக்குமே சைஸ் வந்து ஜீரோவாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நமது மனமும் உடலும் பெரும்பாலான சமயங்களில் அதுக்கு ஒத்து போகாது. சரியான நேரத்தில் உடல் எடையை குறைக்கல அப்படின்னா அது பெரிய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்யாமல் எளிமையான வழியில் உடல் எடையை குறைக்க ஆசைப்படலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ உடற்பயிற்சியும் செய்யணும், உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். சரி விகித அளவு இது இரண்டையும் நீங்கள் பண்ணும்போது உடல் எடை குறைப்பு உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகள் இல்லாமல் ஏற்படும். ஸோ அதுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் முதல்ல என்னென்னதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். லீன் மீட் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு உடல் எடை வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா லீன் மீட் வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை வந்து கொண்டு இருக்கு. ஸோ இது வந்து தோல் அல்லாத இறைச்சி வகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறைந்த கொழுப்பு கொண்டு இருக்கிறதால உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு இந்த குறைந்த கொழுப்பு கொண்டிருக்கக்கூடிய லீன் மீட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோழி மற்றும் பன்றி இறைச்சிகளினுடைய தோலில் 3/2 பங்கு கொழுப்பு இருக்கிறதால தோலை வந்து நம்ம தவிர்க்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தோல் இல்லாத கறி சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியம். ஏன்னா தோல் சுவைக்காக மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை அப்புறம் அதிகமாகிடும் உங்களுக்கு. அதனால் லீன் மீட், அதாவது தோல் அல்லாத இறைச்சி வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. உங்களுடைய உடல் எடை வந்து சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஃப்ரக்கோலி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். காலிஃப்ளவர், முட்டைகோஸ், ஃப்ரக்கோலி, அப்புறம் வந்து இந்த மாதிரி பிரசஸ், இதெல்லாமே உங்களுடைய இந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். இதில் இருக்கக்கூடிய நார்சத்து, அதிக அளவு புரதம், இதெல்லாமே உங்களுடைய எடை குறைப்புக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த புரதமும் நார்சத்தும் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். இதனால் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணுவீங்க. உடல் எடை இன்னும் ஏறாது. அப்புறம் இந்த காய்கறிகள் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைத்து உங்களை வந்து சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கும் உங்களுடைய உடல் எடையை. சால்மன் மீன் மற்றும் பிற கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை வந்து குறைத்துக் கொள்ளலாம். ஸோ சால்மன் மீன், அப்புறம் பிற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்கள் வந்து கலோரிகள் மட்டுமே கொண்டிருக்கு. இது வந்து உடல் எடை குறைப்புக்கு நன்றாக உதவும். மீனில் புரோட்டீன், விட்டமின், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, அயோடின், மெக்னீசியம் என பல சத்துக்கள் இருக்கு. ஸோ இது வந்து உடல் எடையை நமக்கு குறைத்துக் கொடுக்கும். உலகின் ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்றான சியா விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். சியா விதைகள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணும். இப்போ சியா விதைகள் இருக்குங்க இல்லையா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கணிசமான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருந்தாலும் பெரும்பாலும் நார்சத்து தான் சியா விதைகள் இருக்கு. அப்போ நம்மளுடைய உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் பசியை கண்ட்ரோல் பண்ணி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ அதனால் நம்ம சியா விதைகள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெலட்டின் பண்பு, அது ஒட்டும் தன்மை இருக்கக்கூடிய அந்த தன்மை, இது எல்லாமே நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா மிளகாய் எடை குறைப்புக்கு உதவும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அனைவருக்குமே வந்து வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு உணவாக மிளகாய் இருக்குது. ஆனால் மிளகாய் வந்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். ஸோ அதுதான் உண்மை. உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் அந்த நபர்களுக்கு மிளகாய் வந்து வரப்பிரசாதம். இது வந்து பசியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும், கொழுப்பை வந்து குறைக்கும். நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைத்து அதன் மூலமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் மிளகாய். ஸோ சாத்துக்குடி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து உங்கள் உடல் எடையை நமக்கு குறைக்கும். சாத்துக்குடி எடை இழப்புக்கு சிறந்த உணவாக இருக்கும்ன்றதை வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. தினசரி நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாத்துக்குடி பழம் கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 30 நிமிடங்களுக்கு அப்புறம், ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சாத்துக்குடி பழத்தை சாப்பிடலாம். ஜூஸ் போட்டும் எடுத்துக்கலாம். ஸோ முழுமையாக சாப்பிடுவது போல் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா குறைவாக நீங்கள் சாப்பிடுங்க. அப்போது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எடை வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும். சூப் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை வந்து குறையும். வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ வெஜிடபிள் சூப்பும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் தான். நம்மள பலருக்கும் வந்து சூப் வந்து பிடிக்கும். ஹோட்டலில் வந்து உணவு ஆர்டர் செஞ்சுட்டு தாமதமானால் நம்ம சூப் குடிப்போம். ஆனால் ஆரோக்கியமான ரீதியாக இப்படி பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் வந்து நல்ல பழக்கமாக தான் இருக்குது. சூப் வந்து இயல்பாகவே வந்து குறை அடர்த்தி கொண்ட உணவு. இதில் வந்து குறைந்த அளவு கலோரி இருக்கிறதால எடை இழப்புக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமாக அதிக உணவுகள் சாப்பிடாமல் தடுத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தீங்கக்கூடிய கொழுப்புகளையும் இந்த சூப் வந்து குறைச்சி கொடுக்கும், உடல் எடையை குறைக்கும். அப்போ உடல் எடையை குறைக்க
வேண்டிய விரும்புகிறவங்கலாம் வந்து காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பதுவாக்காய், கீரை வகைகள், காளாட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற இலை காய்கறிகள், பச்சை இலை காய்கறிகள், அதாவது இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் ஃபுட்ஸ் வந்து நார்சத்து கொண்டிருக்கு, குறைவான கார்போஹைட்ரேட், கலோரி கொண்டிருக்கிறதுல உடல் எடையை வந்து இதெல்லாமே குறைக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது கீரைகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அது எந்த கீரையாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை குறையும். இதே நம்ம பச்சை இலை காய்கறிகள் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா தினமும் காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக பக்க விளைவுகள் கிடையாது, நன்மைகள் கிடைக்கும். முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை வந்து குறைக்கலாம். இப்போது அதிகமாக முட்டையை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா அது கெட்ட கொழுப்பான எல்டிஎல்லை வந்து அதிகரிச்சிடும். அதே நேரத்தில் உடல் எடையை வந்து அது குறைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அளவோடு முட்டை வந்து சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு வேய்த்த முட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது உப்பு போட்டு நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை நம்ம சாப்பிடும்போது உடல் எடை வந்து நமக்கு சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து நம்மளுடைய உடல் எடை குறைக்கிறதுல சிறந்த புரோட்டீன் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு. ஸோ புரோட்டீன் கொழுப்பு இருக்குது, இதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடை குறைத்துக்கலாம். உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குங்க இல்லையா, ஸோ இது வந்து நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொடுக்கும். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை ஃபஸ்ட்டு வந்து குறைக்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிக்கலாம். தண்ணீரில் வந்து கலந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நன்மை கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். சில வகையான தானியங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அந்த சில வகையான தானியங்கள் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போது சில வகையான தானியங்கள் தோட்டத்தில் வந்து மோசமாக காணப்பட்டாலும் சந்தேகத்திற்கு இடமின்றி அது ஆரோக்கியமானது தான். திணை, குயினோவா, பிரவுன் ரைஸ், அதாவது இந்த பழுப்பரிசி, ஓட்ஸு இதெல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். முழு கோதுமை ரொட்டி, இந்த மாதிரி முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நார்சத்து, புரதசத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால தான் சப்பாத்தி சாப்பிட்டா நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஏன்னா அதில் கலோரிகள் வந்து குறைவு. பால் மற்றும் பால் பொருட்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை வந்து சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கலாம். பால் பொருட்களில் புரோட்டீன் இயல்பாகவே அதிகமாகவே இருக்கும். இதுக்கு சிறந்த உதாரணம் பாலாடை கட்டி. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த பாலாடை கட்டில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான புரதம், குறைந்த கலோரி மற்றும் கார்போஹைட்ரேட் இது எல்லாத்தையுமே கொழுப்பு வந்து கொண்டிருக்கு. இது எடை இழப்புக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் மில்க் ப்ராடக்ட்ஸை நம்ம அளவோடு சாப்பிடணும். அளவோடு சாப்பிட்டோம்னா உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். தயிரில் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்கள் இருக்குது. அதனால் தயிர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடையை வந்து சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கலாம். ஏன்னா தயிர் வந்து செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கும். குடல் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவித்து செரிமானம் நடக்கும். அந்த உணவு தங்காது. ஸோ நமக்கு ஆற்றல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த உணவுலேருந்து. அதனால் உடல் பருமன், வீக்கம் இதெல்லாமே நமக்கு இருக்காது. ஹார்மோன் காரணங்களால் ஏற்படக்கூடிய லெப்டின் எதிர்ப்பு, குடலினுடைய ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே நமக்கு பாதுகாக்கக்கூடியதாக தயிர் இருக்குது. ஸோ குடல் இயக்கம் பெரிதும் மேம்படுத்தப்படும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும். அதுக்காக நம்ம தயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து அவகேடோ பழத்தை எடுத்துக்கலாம். அவகேடோ பழம் வந்து உடல் எடையை குறைக்கும். பெரும்பாலான பழங்களில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருந்தாலும் பட்டர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் பழம், இந்த அவகேடோ பழம் வந்து நிறைய கொழுப்பு இருக்கிறதா. குறிப்பாக ஆலிவ் எண்ணெயில் காணப்படக்கூடிய மோனோசாச்சுரேட்டட் ஓலிக் அமிலம் இதில் வந்து அதிக அளவில் இருக்குது. இது உடல் எடையை உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக அவகேடோ பழத்தை வந்து அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். லீன் ஃபிக்ஸ் வகைகளில் அதிக அளவில் கொழுப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதில் அதிக அளவில் கொழுப்பு இருந்தாலும் நிறைய கலோரிகள் வந்து அதில் இருக்குது. எனவே இது வந்து உங்களுடைய விளையாட்டு வீரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதிகமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து புரதத்தை அதிகரிக்கும். பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை வந்து குறைத்துக் கொள்ளலாம். நட்ஸு, புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் நல்ல கொழுப்புகளினுடைய அளவுகளை கொண்டிருக்கு. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சிறந்த சிற்றுண்டி வகை அல்லது ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் எடுத்துக்கிறது. இதெல்லாமே நட்ஸ் வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும். உடல் எடை வந்து நமக்கு குறையப்படும். இதுக்கு உங்களுக்கு வந்து நட்ஸ் மற்றும் விதைகள் மற்றும் நட்ஸை தினமும் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் தொடர்ந்து இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்த நலமான ஒரு பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.